இந்த பதிவில் பாடகச்சேரி சுவாமிகளின் பைரவ வழிபாடு விசேஷமானது. அதை பற்றி பைரவ அம்சம் என்ற தலைப்பின் மூலம் தெரிந்து கொள்வோம். பாடகச்சேரி சுவாமிகளுக்கு பைரவ சித்தர் என்ற ஒரு காரண பெயர் உண்டு. மனிதர்களாகிய நமக்கு எண்ணற்ற பிறப்புகள் இருந்திருக்கின்றன. புல், புழு, பூச்சி என்ற வரிசையில் கடைசியாக மனித பிறவி வாய்க்கிறது. சில புண்ணியாத்மாக்கள் தெருநாய்களாக பிறந்து அறியாமல் செய்த சிறு தவறுகளுக்காக சில ஆண்டுகள் அவதிப்பட்டு நற்கதி அடைகிறார்களாம். இதுவே பைரவ வழிபாட்டின் ஐதீகம். பாடகச்சேரி மடத்தின் மேற்கு பக்கம் ஒரு குளம் உள்ளது. அந்த நாட்களில் வெட்டாற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடிய போது குளம் நிரம்பி வழியும். இதற்கு பைரவ தீர்த்தம் என்று பெயர். இப்போது மழை பெய்தால் மட்டுமே இதில் தண்ணீரை காண முடியும். அப்படி வறண்டு போய்விட்டது. ஆற்றங்கரையோரத்தில் நூற்றுக்கணக்கானவர்கள் சாப்பிடும் அளவுக்கு உணவு தயாரித்து வைத்து இலைகளில் பரிமாற சொல்வார். சுந்தரம் கலா என்று குரல் கொடுத்தவுடன் எங்கிருந்தோ நூற்றுக்கணக்கில் நாய்கள் வந்துவிடும். உடனே குளத்தை காட்டி நீராடி வர சொல்வார். நாய்கள் முரண்டு பிடிக்காமல் குளத்தில் நீராடிவிட்டு பரிமாறப்பட்ட இலைகளின் முன்னால் அமர்ந்து கொள்ளும். சுவாமிகள் சொன்னதும் சண்டை போடாமல் இலைகளில் உள்ள உணவை சாப்பிட்டுவிட்டு அமைதியாக திரும்பிவிடும். சுவாமிகள் அழைத்த நாய்களின் எண்ணிக்கையும் பரிமாறப்பட்ட இலைகளின் எண்ணிக்கையும் சமமாக இருக்கும் என்கிறார்கள் அன்பர்கள். இது அதிசயம்தானே? நாய்களுக்கும் சுவாமிகளுக்கும் அபூர்வமான ஒரு அமானுஷ்ய தொடர்பு இருந்திருக்கிறது. இதை பற்றி சொன்ன புகைப்பட கலைஞர் தனபால் முதலியாரும் தன் டைரி குறிப்பில் விவரமாக எழுதி வைத்திருக்கிறார். கும்பாபிஷேகம் நடக்கும் இடங்களில் மகேஸ்வர பூஜை சமையல் பொறுப்பேற்பவர் நீடாமங்கலத்தில் காஃபி கிளப் நடத்தி வந்த ராஜகோபால் ஐயர் இந்த வைபவத்தின் போது 3 நாட்கள் எல்லோருக்கும் வடை பாயசத்தோடு சாப்பாடு தயாரித்தார். 4ஆம் நாள் 500 பேருக்கு சாப்பாடு செய்யும்படி உத்தரவிட்டார் சுவாமிகள். நமக்கு தெரியாமல் இன்றைக்கு இவ்வளவு பேர் எப்படி சாப்பிடப் போகிறார்கள் என்று தயங்கினாலும் ஐயர் அப்படியே சமையல் செய்தார். பகல் 12 மணிக்கு 500 இலைகள் போட்டு அன்னம் வடிக்கும்படி சொன்ன சுவாமிகள் படங்களுக்கு கற்பூர ஹாரத்தை காட்டிவிட்டு வர சொன்னார். பிறகு சுந்தரம் கலா என்று குரல் கொடுத்தார். உடனே 500 இலைகளுக்கு முன்னாலும் எங்கிருந்து வந்தன என்று தெரியாமல் பைரவர்கள் வந்து அமர்ந்து ஒழுங்காக சாப்பிட்டு விட்டு போனார்கள். நாய்களை சுவாமிகள் சுந்தரம் கலா என்று கூப்பிட்டதற்கு ஒரு பின்னணி உண்டு. கும்பகோணம் கிருஷ்ணப்ப நாயக்கன் கீழ்த்தெருவில் மூளை வீடு என்று சொல்லப்பட்ட 14ஆம் எண் இல்லத்தில் வசித்த கோதண்டபாணி என்பவர் 30 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதியுள்ள குறிப்பில் இந்த விவரம் காணப்படுகிறது. அவர்கள் வீட்டுக்கு ஒரு நாயை அழித்து வளர்க்க சொல்லி இருந்தார். அதற்கு சுந்தரம் என்று பெயரிட்டார். அந்த வீட்டில் சுமார் 10 ஆண்டுகள் வசித்து வந்த சுவாமிகள் சில நாட்கள் வீட்டுக்கு வராமல் இருப்பதுண்டு. அப்போது யாருக்காவது உடல்நலம் குன்றியிருந்தால் அல்லது வேறு ஏதாவது காரணமாக உடனே அவரை பார்க்க வேண்டியிருந்தால் கோதண்டபாணியின் பாட்டி சுந்தரம் என்ற அந்த நாயிடம் சுவாமிகளை உடனே அழைத்து வா என்று சொல்லி அனுப்புவார். சற்று நேரத்திற்கெல்லாம் நாய் முன்னால் ஓடிவர பாடகச்சேரி சுவாமிகளும் கூடவே வந்து கூப்பிட்டீர்களா என்று கேட்பார். இப்போதும் பாடகச்சேரி மடத்துக்கு வரும் அன்பர்களின் வாகனங்களுக்கு முன்பு வழிகாட்டி வரவேற்பது போல் சில நாய்கள் ஓடுகின்றன. அதேபோல் அவர்கள் திரும்பி செல்லும் போதும் கொஞ்ச தூரம் காரின் பின்னால் ஓடி வழி அனுப்புகின்றன என்று சொல்கிறார். பாடகச்சேரி மடத்தின் பூஜை ஆராதனைகளை கவனித்து கொண்டிருக்கும் சேகர், நான் பார்த்த போதும் நண்பர்கள் சென்ற போதும் நாய்கள் மடத்தின் உள்ளே எல்லா இடங்களிலும் உலவிக் கொண்டிருந்தன. பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகள் ஏற்பாட்டின் பேரில் நச்சாந்துப்பட்டி செட்டியார் செலவில் கொல்லம்புதூரில் கும்பாபிஷேகம் நடந்தது. 1,00,000 பேருக்கு அன்னதானம் நடந்தது. கும்பாபிஷேகம் நடந்த மறுநாள் பைரவ பூஜை. ஒரே சமயத்தில் 40 நாய்கள் சண்டையிடாமல் சாப்பிடுவதை பார்த்திருக்கிறார் கோவை அன்பர் வி. நாராயணசாமி. சுவாமிகள் நீண்ட காலம் தங்கியிருந்த பாடகச்சேரி அருகே வீரமங்கலம் என்ற கிராமத்தில் வெங்கடாச்சல முதலியார் என்பவர் வாழ்ந்து வந்தார். 2 கைவிரல் நுனியிலும் மத்தியிலும் அடிப்பாகத்திலும் வெண்குஷ்டம் மாதிரி வெள்ளையாக இருந்தது. சுவாமிகளின் மகிமையை கேட்டறிந்த அவர் ஒரு நாள் பாடகச்சேரி சென்று சுவாமிகளுக்கு முன் உட்கார்ந்திருந்தார். சுவாமிகள் அவரை பார்த்து, வெங்கடாச்சலம், உன் குறையை நிவர்த்திக்க வேண்டுமென்று வந்துள்ளாய். கிட்டே வா,
நான் சொல்கிறபடி செய் என்று காதோடு காதாக சொல்ல வெங்கடாச்சலம் சுவாமிகள் சொன்னதை விடாமல் செய்து வந்த பிறகு வெண்குஷ்டம் மறைந்தது. சுவாமிகள் சொன்னது இதுதான். 45 நாட்கள் ஏதாவது ஒரு நாயை கூப்பிட்டு ஒரு பிடி சாதம் போட்டு வா, கையில் உள்ள வெள்ளை போய்விடும். பைரவ வழிபாட்டுக்கு அவ்வளவு மகிமை இருக்கிறது. பைரவரை காலால் உதைக்கக்கூடாது, தோஷம் ஏற்படும் என்பார். காக்கைக்கு வைக்கிற மாதிரி நாய்க்கும் சாதம் போட வேண்டும், தொட்டு கும்பிட வேண்டும் என்பார். அடுத்த பதிவில் பாடகச்சேரி சுவாமிகள் எந்த ஞானிக்கு அதிஷ்டானம் அமைத்தார் என்பதை பற்றி கேட்கலாம். அதுவரை திருச்சிற்றம்பலம்.